சார்வாள், நான் சவுந்தரபாண்டி, இங்கத்தி எக்ஸ் பிரசிடென்ட். வணக்கம் வணக்கம் வணக்கம். பஞ்சாயத்து பிரசிடென்ட் மிஸ்டர் சண்முகத்தை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வாங்க மிஸ்டர் சண்முகம் சார். வெறும்பைய விளங்காத பைய. நடந்து போனா நாய் கூட அவனை மதிக்காது. அவனை போய் அம்பிட்டு மரியாதையா பேசிவிட்டேன். எம்புட்டு அசிங்கம், எம்புட்டு அவமானம். உறக்கத்தை பாரு. நான் எம்புட்டு அவமானத்துல எரிஞ்சுக்கிட்டு கிடைக்கேன். இவ கெட்ட கெடுக்கு உறக்கம் கேக்குது. இவளுக்கு உறக்கம். எந்திரி. என்னங்க, என்ன ஆச்சு? இந்த நடு சாமத்துல என் மேல இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. நீ இடி விழுகல, நான் தான் உன்னை தலையாணியால அடிச்சேன். அடிச்சியலா? கோடி பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நட்ட நடு ராத்திரியில உறங்குறவள போய் அடிச்சு எழுப்புறியலே, என்னங்க இதெல்லாம்? என்னங்க இதா? இங்க ஒருத்தன் நடந்ததை நினைச்சு மறுதிக்கிட்டு கிடக்கான். என்னடி உறக்கம் கேக்குது உனக்கு? உன்னைய பெரும்பால் அடிச்சு சாகடிச்சுக்கலாம். நீங்க தலையாணியால அடிச்சதுக்கு சந்தோஷப்படலையா? காப்பி போட்டு எடுத்துருவாப்பா. ஏங்க, நடு சாமத்துல என்ன இப்படி அடிச்சு எழுப்பி காப்பி கேக்குறீங்களே, பேசாம உறங்க மாட்டியலா? என்னடி நீ எதிர்த்து பேசுதியா? நடிச்சாமோ உச்சி வெயிலோ புருஷன் காப்பி கேக்குற எடுத்துட்டு வர மாட்டியா நீ? ஐயோ, எடுத்துட்டு வாப்பா. போடி போடி போடி. ஐயோ, மனசு இப்படி அநியாயம் பண்றாரே, இத கேட்க யாருமே இல்லையா? ஆர்கியூமென்ட் பண்ணுங்க. அடிக்காதீங்க. ஏன் அடிக்கிறீங்க? ஐயோ, எலே சிவபாலா, அடிக்காதீங்க. சொன்ன கேளுங்க, அடிக்காதீங்க. என்ன இது நட்டு நடிச்சாம? ஐயோ, ஆதி, அடிக்காதீங்க. அத்தை, இந்த மனசு அவளை இன்னைக்கு ஐயோ, அடிக்காதீங்க. கோடி பிடிச்சிருக்கு அவருக்கு. கோட்டி பிடிச்சிருக்கிற அந்த மனுஷனுக்கு என்னப்பா நீ? ஏன்பா இப்படி அம்மாவை சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்க? தெரியுதுல இருக்கு, தெரியுது. இங்க ஆரையாவது அடிச்சு கொல்லணும் போல இருக்கீங்க. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? நாசமா போற பையன் விளங்காத பையன். அவன் கோட்டு சூட்டுல வந்திருக்கான். எனக்கு அடையாளம் தெரியாம அவனை போய் கும்பிட்டுருக்கேனே. அவனே ஏமாயாலே அந்த தக்குனி பேர சாரு சாருன்னு கூப்பிட்டு அவனை எனக்கே நாக்கு அடுத்து வீசணும் போல இருக்கி. அத்தை, என்னாச்சு? கிறுக்காயிட்டாரா? இன்னைக்கு அமாவாசை பௌர்ணமி கூட இல்லையே. கேட்டி, அவர் என்னைக்குமே கிறுக்குதாண்டி. உனக்கு இது இப்பதான் தெரியுதா? அவனை சாருன்ட்டு அதுக்குதான் நாக்கு அடுத்து சொன்னேன். ஒத்த ஓட்டு இது எதுக்குல? எதுக்கு உன்னைய குத்தி கொல்லவா? நாக்க அறுத்துக்கணும் போல இருக்குன்னு சொன்னல, உடனே அறுத்து வீசிடு. இந்த வீடு மட்டும் இல்ல, இந்த ஊரே நிம்மதியா இருக்கும். அடிக்காதீங்க. இந்த பாரு, இந்த நக்கல் நையாண்டில வேற ஆட்டாது வச்சுக்க. என்னைக்கு நடந்தது அது? இன்னைக்கு அதை நினைச்சு ஊரை கூட்டிட்டு இருக்க? இல்லே, இன்னைக்கு தானே எனக்கு சொப்பனம் வந்துச்சு. இன்னைக்கு தானே அதுக்காக கோவம் வருது. இல்லே முத்துப்பாண்டி, இல்ல இல்ல, இந்த ஆத்திர இருக்கிறப்ப அவனை நான் பழி வாங்கியே ஆகணும்.
பா அது காலையில பேசினாதான் என்னவா? இல்லலே இல்ல, இது இப்பவே பேசி ஆகணும். ஏய், இந்த ஊருக்கு நான் தான் பெரிய மனுஷன் இப்பவே நிரூபிச்சு ஆகணும்ல. என் அண்ணன் அவனை நினைச்சு நிச்சயம் இவருக்கு கோட்டி தான் பிடிச்சிருக்கு. இப்பெல்லாம் எங்க அண்ணன் சொப்பனத்துல வந்தா கூட மாமாக்கு தாங்கிக்க முடியல போல இருக்கு. இல்லே பத்தியா எம்பிட்டு நக்கல பேசுற பத்தியா இவ? இவளுக்கு வாய அடக்கிறதுக்காகவே நான் ஏதாவது செஞ்சாகணும்ல. நானு என்னதான் செய்ய? அவனை குத்தி கூட போட்டாச்சு, சாக மாட்டேங்கிறானே. எங்க அண்ணன் யமனோட வாய்க்கு போனாலும் திரும்பி வந்துரும். அதெல்லாம் நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. ஏய் வாய முட. பா நெசந்தாம்பா, நீ வாய அடைக்க ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். பாத்துப்பா, 2 நாள்ல உனக்கு பிறந்த நாள் வருது. அதுக்கு முன்னாடி என்னத்தையாவது கோக்கு மக்கா பண்ணி அத்தாங்கிட்ட அடி வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் படுத்து தொலைஞ்சிடாத. என்ன சொன்ன? பிறந்த நாளா? ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையா? சந்தர்ப்பத்தை எப்படி உருவாக்குறதுன்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். சூப்பர் 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 திட்டத்தை இந்த ஒத்த ஓட்டே சொல்லிவிட்டான். என்னப்பா சந்திரப்போம்? கௌரவம்ல என்னோட கௌரவத்தை மீட்கணுமே. இலே ஒரு சிலம்பம் போட்டு ஏற்பாடு பண்ணல. பெரிய லெவல்ல ஒரு சிலம்ப போட்டி. மாவட்ட லெவல்ல இருக்கிற பிளேயர் எல்லாரையும் கூப்பிடு. முதல் பரிசு 5 லட்சம். என்னது 5 லட்சமா? நீங்களா கொடுக்க போறீங்க? ஆமாடி, 5 லட்சம் நான் என்னுடைய கௌரவத்துக்காக கொடுக்கிற ஆப்பர் பிரைஸ். அவன் கொட்டு சுட்டு போட்டான்ல, அவனை பார்த்து ஊரே கும்பிட்டுச்சுல்ல. இந்த சிலம்ப போட்டு வச்சு 5 லட்சம் பரிசா கொடுத்தா ஊரே என்னைதானே கும்பிடும். அதுக்குத்தான். பா நெசமாவா? ஏற்பாடு பண்ணிடவா? டேய், நைட்டோட நைட்டா ஏற்பாடு பண்ணணும்லே. ஓ, ஊரு பூரா நைட்டோட நைட்டா போஸ்டர் அடி. விடிஞ்சா ஊர் பூரா தெரியணும். அது ஊர் பூரா இத பத்தி தான் பேசுற. நாளைக்கு சீக்கிரம் வேலையை ஆரம்பி. சரிப்பா. விளங்காதப்ப இருக்கு அவனுக்கு. பார்த்துக்கிறேன் அவனை. அம்மா, என்னம்மா இது? என்னத்துல சொல்ல? அவர் காசு அவர் அள்ளி எறிகிறாரு. நாம என்னத்தை செய்ய முடியும்? நீ போய் உறங்கல. கேட்டி யசுக்கி, போ நீயும் போய் உறங்கு. இவர் அடிச்ச கூத்துல எனக்கு தூக்கமே போயிருச்சு. என்ன மனுஷனோ இவரு. இலே, போஸ்டர் ஓட்டுறதுல வந்தனையே பார்க்க கூடாது. நல்ல இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல நல்ல கேப் போடாம நல்ல போஸ்டர் அடி. ஊருள்ள எந்த பக்கம் திரும்பினாலும் ஏன் முகம்தான் தெரியணும். ஒட்டுங்க வெரசலா ஒட்டுங்க. ஊர் பூரா தெரியணும்ல. என்ன கூட்டமா நிக்கு? ஏதோ பஞ்சாயத்தா? இவனுங்க இந்த ஊரை நிம்மதியாவே இருக்க விட மாட்டானுவ. இல்ல இறங்கல. அண்ணே, இப்ப எதுக்கு நான் இங்க போயிட்டு? இல்ல இப்ப போய் நான் அவங்கள விலக்கி விடலனா நாளைக்கு இவனுங்களே தான் பஞ்சாயத்துல வந்து என்னைய பஞ்சாயத்து சொல்லுவானுவ. இறங்கல. தள்ளுக்கா. அண்ணாச்சி, என்னாச்சு? அந்த போஸ்டர் பாரு. அண்ணே, 5 லட்சமாம்ல?
5 லட்சம் உன் அண்ணன் வாழ்நாள்ல பார்த்திருப்பானா? என்னோட பிறந்த நாளைக்கு நான் அள்ளி வீசுதேன். எப்படி? உங்க பிறந்த நாள் நீங்க அள்ளி வீசுதிய, எங்களுக்கு என்ன? இல்லே வாங்கல. ஏ இருளே இருளே, காசை வச்சுட்டாம்ல கௌரவமே. உன்னைய மாதிரி இப்படி அழுக்கு வேட்டையை போட்டுக்கிட்டு திரிஞ்சா கௌரவம் வந்துருமா? எங்க அண்ணன் கோட்டு சுட்டு போட்டா எப்படி இருக்கும்னு நீங்களே பாத்தியல்ல. கௌரவம் ட்ரெஸ்ஸை வச்சு வர்றதில்ல. அப்படியா கண்ணு? அப்ப இந்த வெறும்பையில போட்டிக்கு ஒரு மேட்ச் நடத்த சொன்னேன். என்ன 2 லட்சம் இல்ல வேணா ஜஸ்ட் 1 லட்சம் வச்சு ஒரு மேட்ச் நடத்த சொல்லி 10,000 ரூபாய் கூட திரட்ட முடியாத ஒரு வெறும் பய. இதனால இந்தா நான் ஒட்டுன போஸ்டரை மட்டும் தான் வேடிக்கை பார்க்க முடியும். பணம் இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம். தரு, இனி போட்டி நடந்து முடியற வரைக்கும் ஊரே என்னைய பத்தி தான் பேசும். போட்டி நடந்து முடிஞ்ச பிறகு என்னைய பத்தி தான் பேசும். புரியுதா? ஐயா, இங்க முடிஞ்சது, அடுத்த தெருக்கு போகலாமா? தாராளமா. நாம தெரு தெருவா போய் போஸ்டர் ஒட்டுவோம். இந்த வெறும்பைய சும்மா தெருல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும். வாங்களே வாங்க போலாம் வாங்க. யோ வாங்கய்யா. சரி பார்த்துட்டு போங்க. நல்லா எல்லாத்தையும் பாருங்க. ஐயா நல்ல பெரிய பரிசுகளையா போடுறீங்க. தெரியலையே. அண்ணே என்னண்ணே இதெல்லாம்? இல்லே அந்த ஆளை பத்தி தெரியாத அவனுக்கு? அவரு வீம்புக்கு விளக்கெண்ணெய் குடிக்குதாரு, அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு பாப்போம். இல்லண்ணே, அந்த 5 லட்சமும் நமக்கு தானே வரணும். ஏய், என்னடி சொல்ற? சிலம்ப போட்டி தானே, இதுல பிரசிடென்ட் சண்முகத்தை தவிர யாரு வேணா கலந்துக்கலாம் நான் போட்டிருக்கு. யாரா இருந்தாலும் கலந்துக்கலாம்ல. அதுக்கு சிலம்பத்துல அண்ணனை அடிச்சுக்க ஆளே இல்லல்ல. அண்ணே, மாமா பெருமைக்கு செலவழிக்கிறாருல, அத ஆடி ஜெயிக்கணும்னே. சிலம்ப போட்டியில நீ கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும்னே. கேட்டி, சும்மா இருக்க மாட்டியா? இல்லை கனி சரியாதாம்ல சொல்லுதா? கனி, அப்ப அந்த காசு நமக்கு தான் சொல்லுதியா? பின்ன உன்னைய மீறி ஒருத்தன் சிலம்பத்துல ஜெயிச்சிட முடியுமா? அண்ணே வேண்டாம்ண்ணே, பரணி வேற மெடிக்கல் கேம்புக்கு போயிருக்கா. அவகிட்ட சொல்லாம நீ பாட்டுக்கு கலந்துக்கிட்டா அப்புறம் அவ வந்து சத்தம் போடுவா. இல்லே பரணிக்கு தெரிஞ்சாதாம்ல, அவ வரத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும்ல. ஐயோ, மாமா ஏதோ பண்ணிட்டு போறாரு, நீ எதுக்கு மூக்க நுழைக்கிற? இப்போ அந்த போட்டியில கலந்துக்கிறது ரொம்ப தேவையா? இல்லே சும்மா வால, அந்த ஸ்கூலை வாங்கிறதுக்கு பணம் வேண்டாமா? காசு எங்க இருந்து வந்தா என்னல? நாம என்ன ஏமாத்தியா சம்பாதிக்கான்? நேர்மையா போட்டியில ஜெயிச்சல சம்பாதிக்கான். இந்த பணம் அந்த பள்ளிக்கூடம் வாங்கிறதுக்கு உதவி பண்ணும்ல, அப்புறம் என்ன? அண்ணே மைனி தானே, அத நீ ஈஸியா பேசி சமாதானம் பண்ணிருவனே. ஆனா நீ இந்த காசை விட்டுற கூடாதுனே. நீ ஆடுத ஜெயிக்குத. அப்படி ஜெயிச்சா அந்த சவுந்தர பாண்டிக்கு ரத்த கொதிப்பு ஜிவ்வு ஜிவ்வுன்னு ஏறும்ல, நமக்கு டபுள் சந்தோஷம் தானே. இலே உள்ள இறங்குத ஜெயிக்குத என்னல? நீ வால வாக்கா. ஏல இருக்கிற பிரச்சனை போதாதா? ஏற்கனவே அந்த ஆளுக்கும் நமக்கும் 1008 பிரச்சனை ஓடிட்டு கிடக்கு. இதுல வேற உன் வீரத்தை போய் அந்த ஆள்கிட்ட காட்டணுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, பேசாம இரு. எப்போ 1 லட்சமா 2 லட்சமா 5 லட்சம் பா. அந்த பள்ளிக்கூடம் வாங்குறதுக்கு இந்த 5 லட்சம் நமக்கு எம்பிட்டு உதவியா இருக்கா? ஏல அவன் 5 கோடியா கொடுக்கட்டும், அந்த பணம் நமக்கு தேவையில்லை. அவன் சங்காத்தமே வேணாங்க. எப்பா இதுல என்னப்பா இருக்கு? அண்ணன் தோத்துறோன்னு பயப்படுறியா? ஏட்டி கோட்டிக்காரி, என்னட்டி புரியாம பேசிட்டு கிடக்க? ஏற்கனவே கபடி போட்டி ஒண்ணு நடந்துச்சுல்ல, அதுல அந்த ஆள் என்ன பண்ணான்? ஆட்களை அனுப்பிச்சு உங்க அண்ணனை கத்திய வச்சு குத்தி வைத்தியம் கூட பார்க்க விடாம பண்ணாண்டி. அப்பேற்பட்ட வேலையை பண்ண அவன் கடைசியில பரணியும் நீங்களும் தாண்டி போராடி அவனை காப்பாத்திருக்கீங்க. இல்லாட்டி உனக்கு முன்னாடி இப்படி அண்ணன் ஒருத்தர் நிப்பானா? என்ன பேச்சு பேசிட்டு கிடக்க? அம்மாண்ணே, எனக்கும் அதே பயம்தான். எதுக்குன்னு இதெல்லாம்?
அந்த ஆளு உன் வழிக்கு வந்தா எதிர்த்து சண்டை போடு வேணாங்களே. இப்போ நீயா போய் எதுக்கு மல்லு கட்டணும்? இந்த பாரு சம்பவம், அவன் நல்லவனா இருந்தான்னு வையி, அவன் கூட எம்புட்டு வேணாலும் போராடலாம். இவன்லாம் நேரடியா மோதி ஜெயிக்கிறதுக்கு துப்பு கட்டவன் இவன். வேண்டாம் இவன் சாவாசம், இவன்ட்ட எல்லாம் மோதவே வேண்டாம், விட்டுரு. அப்பா அவங்க என்ன செஞ்சாலும் அண்ணன் தான்ப்பா ஜெயிக்கும். அந்த காசை சும்மா விட முடியுமா? ஏட்டு என் கையால் நீ அடி வாங்கியா? எப்போ நீ எதுக்கு சின்ன பிள்ளை கிட்ட போய் உன் கோவத்தை காட்டிட்டு இருக்க? இந்த பாரு, அந்த ஆளாலலாம் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. நீ பயப்படாம இரு. ஏல அந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாதுல, அவன் நேரடியா மோத மாட்டாம்ல. யாரையாச்சும் ஒரு 4 பேர்த்த ஏறி விட்டு என்னத்தையாவது பண்ணிடுவாம்ல. இப்போ அவன் பக்கம் ஆளுங்க இருக்கலாம், ஆனா நம்ம பக்கம் ஆண்டவனே இருக்கான். என் அப்பா முருகன் துணை இருக்கும்போது எனக்கு என்னப்பா பையன்? ஆறு என்ன செஞ்சிட முடியும்? ஐயோ இவன் அடங்க மாட்டான் போல இருக்க. இருல நான் பரணிக்கு போன போட்டு சொல்லுதேன். எப்போ நில்லு, பெண்ணத்துக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. ஏல நீ தடுத்தா நான் போய் சொல்ல மாட்டேனா? நீ பரணிக்கு சொன்னாலும் நான் இதை செய்ய தான் போதேன். நீ பேசாம இரு போதும். ஏல அண்ணே நீ கலந்துக்கிறது மட்டும் இல்ல, நீ தான் ஜெயிக்க போற. அப்படி சொல்லுடி. அப்பா பாத்தியா, நான் சொன்னதும் மணி அடிக்குது. ஏட்டே மணி அடிக்கல, உங்க அண்ணன் போன் அடிக்குது. யாரில் போன்ல? எசைக்கு தான் கூப்பிடுதா? அண்ணே நானும் பேசணும்னே. இது ஸ்பீக்கர்லயே போடுதே. அண்ணே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மாமா அவரோட பிறந்த நாளைக்கு சிலம்பம் போட்டி வச்சிருக்காப்ல. ஏத்தா அத பத்தின விவாதம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கீங்க. ஏய் ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன், எல்லாரும் நின்னு கேட்டுட்டு தான் இருக்காவ. பேசல. ரொம்ப நல்லதா போச்சுண்ணே. அண்ணே எதுக்காக அந்த போட்டின்னு தெரியுமா? தெரியுமே, மாமாவோட பிறந்த நாளுக்காக தானே. அதெல்லாம் இல்ல, அண்ணன் கோட் சூட் போட்டுட்டு வந்து பேசிட்டு போச்சுல, அப்பல இருந்து அண்ணனை எல்லாரும் ஊருக்குள்ள மதிக்க ஆரம்பிச்சுட்டாவுலாம். அதனால அண்ணனை விட பெரிய ஆள்னு காட்டதான் இந்த போட்டியாமா. காசை கொடுத்து கௌரவத்தை வாங்க பாக்குறாருல, கன்றாவில 5 லட்சம் ரூபாயை கொடுத்து கௌரவத்தை வாங்குறாரா இந்த மனுஷன். இந்த அசிங்கத்தை நான் எங்கன்னு போய் சொல்ல? ஓ அப்படியா செய்தி? அப்ப அந்த கௌரவத்தை சதைச்சிட வேண்டியது. ஏலே நானும் அதையே தாமல சொல்லுதேன். நீ கோட்டு சுட்டு போட்டுக்கிட்டா அந்த மனுஷனுக்கு எதுக்குல பத்திக்கிட்டு வருது? இவளுக வேற. அப்படியெல்லாம் நீ விட்டு கொடுத்துறாத. கௌரவம்னு வந்துட்டா அதுலயும் நீதாம்ல பெரிய ஆளு. அத அந்த மனுஷனுக்கு நீ நிரூபிச்சே ஆகணும்ல. அத்தா நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் அந்த போட்டியில கலந்துக்க தான் போதேன். அங்க நான் பேச போறது கிடையாது, என் சலம்பம் தான் பேச. அந்த போட்டியில கலந்துகிட்டு எல்லாரையும் தவிடுபடி ஆக்கி உன் புருஷன் கொடுக்க போற அந்த 5 லட்சத்தையும் அல்லாக்கா தூக்க போதேன் பாரு. கனி கைத்தட்டுறது கேக்குதா? நாளைக்கு ஊரே கைத்தட்ட போதாங்க. அத பார்க்கும் போது உன் புருஷ முகத்துல ஈ ஆடாதுல்ல. கிளே நீ என்ன வேணாலும் செய்யல, ஆனா நீ ஜெயிச்சே ஆகணும் சொல்லிவிட்டேன். அத்த அது ஒண்ணு இல்ல அத்த, கல்யாணத்தப்ப மருமகனுக்கு எதுவும் சீர் செய்யல. அதான் மாமனாரு அப்பப்ப இப்படி போட்டி கிட்டில வச்சு மருமகனுக்கு சீர் செய்யறாப்ல. ஏற்கனவே சலங்க இல்லாம ஆடுவான், இதுல வேற சலங்கையை கட்டி விட்டாளுவா. இன்னும் என்ன நடக்க போதோ முருகா, நீ தான் காப்பாத்தணும். பெரிய பெரிய புலியா பார்த்துதான் கூப்பிட்டிருக்கேன் நானு. ஓஹோ, எம்எல்ஏ மனதை மைந்தன் இருக்கார்ல? ஆமா, நம்ம ஏரியா எம்எல்ஏ கூடிய சீக்கிரம் அமைச்சரா வேற ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. அவனேதான் அவனேதான். அவன் யாரு? தெருவா பால் ஊத்திக்கிட்டு இருந்தவன். ஏதோ அவன் நல்ல நேரம் கட்சியில அவனுக்கு சீட்டு கிடைச்சது. அவன் முதல்ல பூத்து கமிட்டி கூட ஆளு சேர்க்க முடியாம இருந்தேன். அப்பதான் அப்படி நான் பார்த்துக்கிட்டேன். அவனுக்கு எல்லாத்தையும் சேஞ்சு கொடுத்தது ஆறு நான் தானே. ரொம்ப சரியா சொன்னீங்க ஐயா. அந்த ஆளு கூட நீங்களும் பிரச்சாரத்துக்கு போனீங்கல்ல, அதனாலதான் அந்த ஆளு ஜெயிக்கவே முடிஞ்சது. விடிலே புகழாதலே எனக்கே கூச்சமா இருக்குல்ல. ஆனா நான் தானே அவனை ஜெயிக்க வச்சேன். அவன் இன்னி வரைக்கும் அந்த நன்றி அவன் மறக்கவே இல்லை.
இந்த சிலம்பாட்ட போட்டி வச்சிருக்கேன். இலே நீ வந்து உன் கையால பரிசு கொடுக்கணும் ஒரே ஒரு போனு தான் போட்டேன். வாரேன்னு கண்டிப்பா வாரேன்னு சத்தியம் செஞ்சிட்டான். என்னோட செல்லுவாக்கு அப்படியே. அது மட்டுமா, நம்மோட மாவட்ட டிஎஸ்பியே நேர்ல பார்த்து இன்ன மாதிரிங்க எனக்கு பிறந்த நாள் வருது, என்ன அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் போட்டி வச்சிருக்கேன், நீங்க தான் வந்து பரிசு கொடுக்கணும்னு சொன்னேன். உடனே வாரேன்னு சொல்லிட்டாருல. எப்படி? சும்மா சொல்லக்கூடாது. நீங்க முன்னாள் பிரசிடென்ட் தான், ஆனா உங்க செல்வாக்கு இன்னும் கொஞ்சம் கூட குறையல போங்க. பிறந்த நாள் சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசு 5 லட்சம் ரூபாயை அள்ளிக்கொண்டு போக வந்திருக்கும் எங்கள் அண்ணன் முன்னாள் பிரசிடென்ட் நமது சிங்கம் சண்முகத்தை வருக வருக என வரவேற்கிறோம். இது பெண்களுக்கான சிலம்ப போட்டி. இந்த போட்டியில நான் கலந்துக்கிறேன்.